வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இருந்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4,42,500 ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி விகிதாவிடம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். முன்விரோதம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விசிகா நிர்வாகியை கத்தியால் வெட்டி கொலை செய்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே கடந்த 2ஆம் தேதி கோட்டைமேடு பகுதிக்கு கேபிள் வேலை சம்பந்தமாக சென்றபோது அப்பகுதி இளைஞர்கள் யூசுப்பை தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த யூசுப்பின் தந்தை மகனை தாக்கியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அருகில் இருந்த ஊர் முக்கியஸ்தர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் விவகாரத்தில் ஆத்திரம் அடங்காத இளைஞர்கள் ஒன்று கூடி மது அறிந்துவிட்டு ஷரீப்பை தாக்க திட்டமிட்டனர். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு உணவு வாங்கிக் கொண்டு தனது பைக்கில் பரியப்பட்டின பாதை வழியாக ஷரீப் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த இளைஞர்கள் அவரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஷரீப்பை சரமாரியாக வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதில் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பாலா என்கின்ற பாலகணேஷ் வயது 18, அவரது நண்பர்களான கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு வயது 24, சுதாகர் வயது 29, ரஞ்சித் வயது 31, விஸ்வா வயது 18 ஆகிய 5 பேரை நேற்று அதிகாலை கீழ்புத்துப்பட்டு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பிறகு அவர்களிடம் விசாரணை நடத்தி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில அரசு இடஒதுக்கீடு ரத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் புதுச்சேரி அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என சமூக நீதி பேரவை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக நீதி பேரவை நிறுவனர் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளின் ஒதுக்கீடு பறிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் புதுச்சேரியிலும் இந்த இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் இதனை எதிர்த்து அம்மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அதேபோல் புதுச்சேரி அரசும் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்து உள்ளூர் மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். மத்திய பாஜக அரசு எதை செய்தாலும் அதை புதுச்சேரி அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. இதற்கு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு அரசு பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடு புதுச்சேரியில் அளிக்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலேயே எந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு அரசு கொடுக்கிறது? உண்மையிலேயே கணக்கெடுப்பின்படி பார்த்தால் 1.6 இடஒதுக்கீடு தான் தர வேண்டும். புதுச்சேரியில் பணியாற்றும் வெளி மாநில அதிகாரிகள் 6 மாதத்திற்குள் உள்ளூர் மொழியான தமிழ் மொழியை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் கார்ப்பரேஷன் அமைக்கப்பட்டும் அதற்கு தலைவர், கமிட்டி உறுப்பினர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை. தலைவர், உறுப்பினர்களை நியமித்து கார்ப்பரேஷனை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கி நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இனியும் இதனை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று அவர் கூறினார். அப்போது பேரவைத் தலைவர் தனராமன், செயலாளர் கீதநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். கனடா நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறிய மோசடி கும்பலிடம் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுத்த புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார். இவரை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் கனடா நாட்டில் அதிக சம்பளத்திற்கு உடனடியாக வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதை நம்பிய ராஜேஷ்குமார் மோசடி கும்பலிடம் செயலாக்க கட்டணம், விசா, மருத்துவ சான்றிதழ் உள்ளிட்ட காரணங்களுக்காக ரூபாய் 17,70,000 பணத்தை செலுத்தி இழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் பெங்களூர் மற்றும் பீகார் பகுதியைச் சேர்ந்த 4 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்கள் இந்தியா முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட நபர்களை கனடா நாட்டிற்கு அனுப்புவதாக கூறி 65 கோடிக்கு மேல் மோசடி செய்தது தெரியவந்தது.
இதற்கிடையே மோசடி கும்பலிடம் இருந்து ராஜேஷ்குமார் இழந்த ரூபாய் 17,70,000 பணத்தை மீட்டுக் கொடுத்தனர். இதையடுத்து ராஜேஷ்குமார் நேற்று புதுச்சேரி சைபர் கிரைம் ஸ்டேஷனுக்கு சென்று மோசடி கும்பலிடம் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுத்த இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் ஏட்டு மணிமொழி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மீனவும் காப்போம் மக்கள் இயக்கம் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இலக்கியா, அருந்ததி, விழிமலர் ஆகியோர் தலைமை தாங்கினர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன், மீனவ நலத்துறை உதவி ஆய்வாளர் குருமூர்த்தியிடம் தகராறு செய்ததாக பதிவு செய்துள்ள பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து மீனவ நலத்துறை உதவி ஆய்வாளர் குருமூர்த்தி மீது முதலியார்பேட்டை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், சிவசங்கர், ரிச்சர்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்தும் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து கலைத்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமதீஸ்வரி மண்டபத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், சிவசங்கர், ரிச்சர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் புடவை வழங்கப்பட்டது. மேலும் மகளிருக்கு 2 சக்கர வாகனத்திற்கான LLR வழங்கப்பட்டது. தொடர்ந்து மண்டபத்தில் 1000 நபர்களுக்கு மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் பிறந்தநாள் விழாவையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று இவரது பிறந்தநாள் அவரது அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், அங்காளன் உள்ளிட்டோர் நேரில் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், பொருளாளர் தங்கமணி, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், ஒருங்கிணைப்பாளர் ரகுமான், சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதையடுத்து திருநள்ளாறு வர்த்தக சபை சேர்மன் ராமகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் செந்தில்குமரன், ஒருங்கிணைப்பாளர் தயாளன் கலந்து கொண்டு சிவசங்கருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பாஜக பிரமுகர் ஜெயக்குமார் ரெட்டியார் மற்றும் தியாகப்பிள்ளை நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கருக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். ஒன்றிய பட்ஜெட்டை எதிர்த்து AIUTUC புதுச்சேரி மாநிலம் குழு சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்யாத பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் ஒன்றிய பட்ஜெட்டை எதிர்த்து AIUTUC புதுச்சேரி மாநில குழு சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் சங்கரன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். அகில இந்திய நிர்வாக குழு அனவரதன், சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் லெனின்துரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் கலைச்செல்வன், ஆனந்தன், கணபதி, ராஜா, அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் 4ஐயும் திரும்பப் பெற வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 20,000 நிர்ணயம் செய்ய வேண்டும், முறைசார தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதியத்தை உருவாக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. என்ஆர் காங்கிரஸ் துவக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என மாநில செயலாளர் ஜெயபால் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா வரும் 7ஆம் தேதி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதுகுறித்து என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியின் தனித்தன்மையாக காத்திட தோற்றுவிக்கப்பட்ட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் வரும் 7ஆம் தேதி தனது 15ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் மக்களோடு மக்களாக இணைந்து நம்மை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே கட்சியின் துவக்க நாளை மாநிலம் முழுவதும் அந்தந்த பகுதியில் விழாவிற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்திட வேண்டும்.
மக்களை ஒன்று திரட்டி கொடியேற்றுதல், இனிப்புகள் மற்றும் அன்னதானம், மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும். கடந்த 14 ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு, தியாக உணர்வுடன் பணியாற்றிய இயக்க தொண்டர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முதல்வரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா வரும் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அதில் கட்சி தலைவர் முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி கட்சி கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். இதில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றார். கோரிமேடு வீமகவுண்டன்பாளையத்தில் அமைந்துள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பூஜையில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி திலசை வீமகவுண்டன்பாளையம் கோரிமேடு சாலையில் ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 25ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி காலை 7:30 மணிக்கு திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, ஆண் 5 வழிபாடு மற்றும் ஐங்கரன் வழிபாடும், காலை 8 மணிக்கு சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு தெய்வ தமிழில் வேள்வி வழிபாடும், காலை 9:30 மணிக்கு வேள்வி நிறைவு, மலர் போரறி, திருமுறை விண்ணப்பம் மற்றும் பேரொளி வழிபாடும் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமிக்கு பெருந்திரு மஞ்சனம் மற்றும் திருக்கட நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அப்பா பைத்தியம் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து வழிபட்டார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், டி. ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் அதிகாரிகள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அறுசுவையுடன் பக்தர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அன்னதானம் வழங்கினார். இதேபோல சேலம் சூரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலில் 25ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பள்ளி அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை டிப்டாப் ஆசாமி லாபகமாக திருடிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரியில் சமீப காலமாக குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருட்டு, செயின் பறிப்பு, பைக் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. குற்றங்களை தடுக்க போலீசாரும் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கவுண்டன்பாளையம் தனியார் பள்ளி அருகே சாலையோரம் ஒரு ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அங்கு பைக்கில் வந்த 2 பேர் லாவகமாக ஸ்கூட்டரை திருடி சென்றுள்ளனர். 2 பேரில் ஒருவர் பைக்கில் தயாராக நிற்பதும் மற்றொரு டிப்டாப் ஆசாமி செல்போனில் பேசுவது போல சிறிது நேரம் நோட்டமிடுகிறார். யாரும் வராததை அறிந்த அந்த ஆசாமி பின்னர் அந்த ஸ்கூட்டர் மீது அமர்கிறார். பின்னர் ஹேண்ட்பார் சைடு லாக்கை லாவகமாக திருப்பியே ஒடிக்கிறார். அதன் பிறகு ஸ்கூட்டரை ஓட்டிச் செல்கிறார். அவருடன் பைக்கில் வந்த வாலிபர் ஸ்கூட்டரை கால் போட்டு தள்ளி கொண்டு செல்கிறார். இந்த வீடியோ அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உப்பளம் தொகுதியில் கொசு ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக நகராட்சி மருத்துவர் ஆர்த்தியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சந்தித்து பேசினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை முறையிட்டனர். இதன் எதிரொலியாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக நகராட்சி மருத்துவர் ஆர்த்தியை நேரில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை நடத்தினார். அப்போது மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணி தொடங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை நேரில் சென்று சந்தித்து பேசினார். அப்போது பெரிய வாய்க்கால் மற்றும் உப்படாறு வாய்க்காலை தொடர்ந்து தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்வின் போது தொகுதி திமுக துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கல்வி உபகரணங்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்லிப்பட்டு, சூரப்பட்டு, கொத்தவரி நத்தம், திருபுவனை, மதகடிப்பட்டு பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கரித்தீர்த்தால் குப்பம், திருவாண்டார் கோவில் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களை வழங்கி பேசுகையில், திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனது சொந்த செலவில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காலாப்பட்டில் இந்து அமைப்புகள் சார்பில் திருப்பரங்குன்றம் குமரனுக்கு சொந்தம் என முழக்கங்கள் கூறி வேல் யாத்திரை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
புதுச்சேரி காலாப்பட்டில் இந்து அமைப்புகள் சார்பில் வேல் யாத்திரை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மற்றொரு தரப்பு கூறுவதை கண்டித்தும், திருப்பரங்குன்றம் குமரனுக்கு சொந்தம் என முழக்கங்கள் கூறியும் இந்த வேல் யாத்திரை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த வேல் யாத்திரை புதுச்சேரி மாநிலம் பிள்ளைச்சாவடியில் இருந்து சின்ன காலாப்பட்டு வழியாக வேல் யாத்திரை காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயத்தை சென்றடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் அனைத்து கிராம முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக பாலமுருகனுக்கு அபிஷேகங்கள் செய்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி சன்னியாசி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சப்தமாத ஆலயத்தில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி சன்னியாசி குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்தமாதா ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வாராகி அம்மனுக்கு வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை அர்-ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள AR-ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் மௌலானா அப்துல்லா ஃபிர்தௌசி கலந்து கொண்டு இஸ்லாமிய கல்வியில் பெற்றோரின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். மேலும் சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழா ஏற்பாட்டை பள்ளியின் தாளாளர் ஜனாப் நிசார் அகமது, முதல்வர் ஜனாஃபா ஃபராகான், மேலாளர் ஜனாப் முக்தார் அகமது, ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதை முன்னிட்டு புதுவை காமராசர் மக்கள் பேரவை சார்பில் ஜோதி கண் மருத்துவமனை குழுமம் வாயிலாக இலவச கண் சிகிச்சை முகாம் அரியாங்குப்பம் கம்யூன் வீராம்பட்டினம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுவை காமராசர் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் அட்வொகேட் முருகராஜ் முன்னிலையில் சாந்தகுமார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் சபாபதி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். செல்வகுமார் மற்றும் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். சுப்புராயன், பரசுராமன், ஆறுமுகம் ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்தனர். மாதவன், சந்திரன், மலர், ராதாகிருஷ்ணன், அஜய் கோரஸ், தமிழ், வாசு, சுதாகர், கலியபெருமாள், வைரமுத்து, கலைமணி, விஜயகுமார், ஆறுமுகம், திருமாவளவன் ஆகியோர் முகாமிற்கு மேற்பார்வையாளராக செயல்பட்டனர். நிறைவாக கமலாதேவி நன்றி உரையாற்றினார். இந்த கண் மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இந்த முகாமில் சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டை உள்ள பயனாளிகளுக்கு கண் பரிசோதனையின் போது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் இந்த கண் பரிசோதனை முகாமில் மருத்துவ குழுவினர் பரிந்துரைத்த பொதுமக்களுக்கு விலையில்லா கண்ணாடி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன் ஆகியோர் முன்னிலையில் மற்றொரு நாளில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை காமராசர் மக்கள் பேரவை மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அகில இந்திய NR காங்கிரஸ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மதிமுகவிற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மாநில மதிமுக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் அவைத்தலைவர் செல்வராஜி, பொருளாளர் சந்தோஷ்குமார், துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர் மூர்த்தி, எலிசபெத், பொதுக்குழுவின் உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், ஆதிமூலம், உருளையான்பேட் தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சரத்குமார், முரளி, கோபிநாத், சந்திரன், சீராபதி ஆகியோர் சென்னையில் உள்ள தலைமை கழகமான தாயகம் சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உடன் தமிழக தலைமை கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.